ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான குலுக்கி சர்பத் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். இதை அப்படியே வச்சுருங்க. நம்ம இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம சப்ஜா சீட்ஸில் எப்போதுமே நிறைய மண் கல்லாம் இருக்கும். அதை நம்ம சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அது சுத்தமாக இருக்கும். இல்லைனா நம்ம வாயில் குடிக்கும்போது குட்டி குட்டி கல்லாம் வர மாதிரி இருக்கும். அதுக்கு இது போல் ஒரு வடிகட்டியில் போட்டுக்கோங்க. வடிகட்டியில் போட்டுட்டு அப்படியே இது போல் நல்லா சளிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நம்மளுடைய சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு. இது போல் ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம குலுக்கி சர்பத் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எலுமிச்சை பழத்துலேருந்து ஒரு சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற பழத்தை நம்ம ஜூஸுக்கு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் நம்ம சர்பத் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா போதும். 2 பச்சை மிளகாய் தேவைப்படும். இதே போல் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இது போல் நடுவில் நல்லா கீறி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாயையும் கீறி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சப்ஜா சீட்ஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு எலுமிச்சை பழம், அப்புறமா 5-6 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா இலைகள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாறு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் கூடவே குறைச்சி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூட நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 4 போல் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தான். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இது போல் மேலே ஒரு கிளாஸ் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு எடுத்திங்க அப்படின்னா ரிஃப்ரெஷிங்கான குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். கடையில் வைக்கிற கெமிக்கல் கலந்த ஜூஸுங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு இது போல் சம்மர் சீசனில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான ஜூஸஸ் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.